ஹலோ கைஸ், நீங்கள் எல்லோரும் யோசிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி டைட்டில் இந்த வீடியோக்கு பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐஓபி எல்பிஓட எக்ஸாம் ஹால் டிக்கெட்டு விட்டாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் போட்டிருக்காங்க, திருச்சூர் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தீங்க. எஸ், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான். பட் இங்கே நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ் வந்து அவங்களோட நார்மலைசேஷன் பற்றின ஒரு அப்டேட் வந்து கொடுத்தாங்க. அதை நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ இந்த ஐஓபி எல்பிஓவில் 2 ஷிஃப்ட் தான் நடக்க போகுது. 4 ஷிஃப்ட் நடந்து நார்மலைசேஷனில் நம்ம அடி வாங்கிறதுக்கு 2 ஷிஃப்ட் நடக்கும் போது கொஞ்சம் தூரம் போட்டிருந்தாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸை பண்ணிவிட்டு போயிட்டோம்னா இட்ஸ் பெட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா 4 ஷிஃப்ட்ஸில் வரும்போது நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த நார்மலைசேஷன் ஃபேக்டர் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகுது. அதனால் அது எப்படி போடுவான், எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றதே நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நான் பேசுகிறதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ பாருங்கள், கிளியராக நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ கொஞ்சம் தூரம் போட்டிருக்காங்க அப்படின்னா எஸ், அது நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் தான். இப்போ கேரளா திருச்சூர் போகணும், திருப்பதி போகணும் அப்படின்றது டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தான். பட் இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ டேஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஒரு அட்டெம்ப்ட் நான் கொடுத்துட்டோன்னு அப்படின்றதுனால நீங்கள் நல்ல ஒரு மைண்ட் செட்டில், பாசிட்டிவான மைண்ட் செட்டில் ஓகே 2 ஷிஃப்ட் தான் இருக்குது, நார்மலைசேஷன் ரொம்ப பெருசாக இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் போய் அதை அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஏன் இப்படி போட்டிருக்காங்க அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதனால் இந்த ஒரு மெசேஜ் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது தேவை, ஒரு மோட்டிவேஷன் தேவை அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஐ திங்க் எல்லாமே ஸ்மூத்தாக போய் அது இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐஓபி எல்பிஓக்கு வந்து செட் 1 செட் 2 செட் 3 அப்படின்ட்டு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் போட்டுட்ருக்கோம். இதை பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க. இதோட பிடிஎஃப் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் செஷன்லேயே அந்த பிடிஎஃப்கான லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டிமோட்டிவேட்டாக ரொம்ப சோர்ந்து போயிடாதீங்க. ஸோ எல்லாம் நன்மைக்கே. ஓகேங்களா? ஸோ அதனால் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸை முன்னாடியே பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ, டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.